பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாரும் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் தன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில அருமையா இருக்கிறார்கள். அருமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கில பதத்துல அது வந்து ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ரேரான இல்லை ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம், ஒரு அரிதான ஒரு காரியமாக, ரொம்ப பொக்கிஷமான ஒரு காரியமாக இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறபடினாலே உங்களுக்கும் எனக்கும் அதே ஆசீர்வாதம், அதே பலனும் நமக்கும் உண்டாயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதை விட இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாரம்பரிய இஸ்ரவேல் ஜனங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. சரி, இந்த ப்ரெஷியஸ் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் என்று சொல்லுவாங்க. உலகத்தில் நிறைய கற்கள் இருக்கும். சில கற்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு உதவாத கற்கள் ஏகமாய் நீங்கள் பார்க்கலாம். சில கற்கள் ஒரு சில பறவைகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தலாம். சில கற்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வீடு கட்டுவதற்கோ இல்லை என்றால் அது ஒரு காரியங்களை கட்டுவதற்கு அது பயன்படலாம், ஒரு பாதுகாப்புக்காக அது பயன்படலாம், ஒரு வேலிக்காக அதை பயன்படுத்துகிற கற்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் என்று சொல்லுகிறதான இந்த வகை கற்கள் ரொம்ப அரிதான கற்கள். அவை மிகவும் சுருக்கமாய் காணப்படுகிறது. பெரும்பாலும் அது பூமிக்கு அடியிலே அது நிச்சயப்படுறது காணப்படுகிறது. இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஒரு பெரிய அதில் ஒரு விசேஷ காரியம் என்ன அப்படின்னா, அது பார்க்கும் பொழுது கரடு முரடா நிச்சயம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னால், ஒரு வைரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா அது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் தான் வரும். அந்த வைரத்தை பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு கரடு முரடான ஒரு காரியம், அது பார்க்கறது ரொம்ப சிறப்பாய் அழகாய் அது தீட்டப்படுவதற்கு முன்பதாக பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண போல தான் அது காணப்படும். ஆனால் அது தீட்ட அதில் இருக்கிறதான வலிமையும் அதில் இருக்கிற அழகும் அதனுடைய மேன்மையும் வெளியே என்ன செய்கிறது? தெரிய வருவதாக இருக்கிறது. தேவனும் அவ்வண்ணமாகத்தானே கர்த்தர் நம்மளையும் பார்க்கிறார். நம்மளை ஒரு அருமையாக, ஒரு ப்ரெஷியஸாக என்ன செய்கிறார்? எண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு அவருடைய பார்வைக்கு அருமையாகும்படியாக நம்மளை தீட்டுகிறார், நம்மளை சுத்தம் செய்கிறார், நம்மளை இன்னும் உருவாக்குகிறார், அவரை போல மாற்றுகிறார். இன்னும் எளிமையாய் சொல்லணும்னு சொன்னா, மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறனாலே, தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே, இந்த ஆவி நமக்குள்ளும் இருக்கிறபடினாலே, இந்த மாம்சத்தை ஆவி மேற்கொண்டு நாமும் அவர் ஒருவராக இருக்கும்படியாக, ஒன்றாய் இருக்கும்படியாக, விண்ணலகத்தில் நாம் ஒன்றாய் வாழும்படியாகவும் இங்கே நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு காரியம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் மேன்மையா இருந்தார்கள், அருமையா இருந்தார்கள். நீங்களும் பிரியமானவர்களே அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், உலகத்துல என்னை ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்வார் இல்லை, உலகத்தில் அநேகர் என்னை வெறுக்கிறார்கள், நேசிக்க வேண்டியவர்கள் நேசிக்காமல் கடந்து போகிறார்கள், நான் துக்கத்திலும் மிகவும் நெருக்கத்திலும் நான் காணப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னீர் என்றால், இப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஏசாயா 43:4 சொல்லப்படுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ தேவனுடைய பார்வையில கனம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த கனம் கிறிஸ்துவினாலே, இரத்தத்தினாலே, மேல் வைக்கிற விசுவாசத்தினாலும் மிகுந்த கிருபையினாலும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மேன்மை! உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் சர்வ வல்லவராகிய இந்த தேவனுடைய பார்வையில நீங்கள் அருமையாக இருக்கிறீர்கள். உலகத்தில் அருமையான காரியங்கள் அநேகம் இருக்கும். நம்முடைய கண்களுக்கு நிறைய விஷயங்கள் அருமையாக தெரியணும். வைரங்கள் அருமையாக தெரியலாம், மாளிகைகள் அருமையாக தெரியலாம், பணம், பொருளாதாரம் மற்றும் எல்லா செழிப்பும் அருமையாக தெரியலாம். ஆனால் இவையெல்லாம் உண்டாக்கின தேவனுக்கோ நீங்களும் நானும் அருமையாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மேன்மை! ஆமென். பாருங்க, நானும் உன்னை சிநேகித்தேன் என்றும் இந்த வார்த்தையை தொடர்ந்து என்ன செய்கிறது வருகிறது. அப்போ தேவன் நம்மளை அருமையாய் பார்க்கிறார், அடுத்து நம்மளை சிநேகிக்கிறார் என்பதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. உபாகமத்தின் புத்தகம் 7:6 வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை தனக்காய் தெரிந்து கொண்டதை போல, இஸ்ரவேல் ஜனத்தை போல கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனத்தையும் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை என்ன ஒரு விசேஷமாக அவர் அரவணைத்துக் கொள்வார். தமக்கு சொந்தமாய், தமக்கு உரியவர்களாய் அவர் மாற்றி வைத்துக்கிறார். நம்ம அவ்வளவு பிரியமாய் இருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. மல்கியா 1:2 சொல்லுகிறது, நான் உங்களை
சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 31:3 சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையாய் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்ற வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஓசியா 11:1 சொல்லுகிறது, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போதே நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று இப்படியெல்லாம் அது சொல்லுகிறது. அநாதி காலம் பொழுது அநாதி சிநேகத்தால் என்னை நேசிக்கிறார் என்று. இளமையா இருக்கும் பொழுதே யாக்கோபு பாருங்க, இஸ்ரவேல் இளமையா இருக்கும் பொழுதே நான் அவனை நேசிக்கிறேன் என்று அவன் சொல்லப்படுகிறது. அப்போ ஆதி முதலாய் நம்மளை நேசிக்கிறார். இப்போ நம்ம இருக்கிற வண்ணமாகவும் அல்ல, இதற்கு முன்பதாக எல்லாரும் கழிக்கப்பட்டு துரத்தப்பட்டு நாம் ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளை நேசித்தார். இன்னும் சொல்லப்போனா நாம் பாவிகளா இருக்கும் பொழுதும் பாவத்தை வெறுத்தார். பாவியாகிய உங்களை அவர் நேசித்து தம் பக்கத்திலே அவர் வரவழைத்துக் கொண்டார். இன்னும் அவருக்கு பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த எல்லா மேன்மையும் யாரால் உண்டா இருந்தது? ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கிறேன். ருமாவிய ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். ரூத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு தெரிந்தது, தேவனுடைய பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அவருடைய கண்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. அன்னாலை பார்க்கும் பொழுதும் பார்க்கலாம். அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் அவரை ஒதுக்க சொல்லும் பொழுதும் தேவ சமூகத்துக்கு அவர் என்ன செஞ்சார்? ஓட ஆரம்பித்தான். பார்க்கலாம். சாமுவேலை பார்க்கும் பொழுதும் மன்னிக்கணும், தாவீதை பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30 அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது சிக்லாவில் அவன் எல்லாம் இழந்திருக்கும் பொழுதும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கல்லெறியை நினைக்கும் பொழுதும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த தேவன் நோக்கி போனான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் தேவனுடைய பார்வையில நான் அருமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மனிதனை குறித்து சற்று நம்ம காணலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 13 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுமே தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவர் பார்க்கிறாரு. அப்போஸ்தலர்கள் 13:22 சொல்லுகிறது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதை குறித்து தேவனாய் கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று. அப்போ தேவனுடைய பார்வையில் அவன் அருமையா இருக்கிறான். தாவீதும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்படுகிறார். அவரும் அவனை அருமையாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார். வேதம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தாவீது வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். தேவன் தாவீதை பலப்படுத்தி கொண்டே போனார். ஆனா அந்த பலப்படுத்தி கொண்டு போவதற்கும் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கும் நிறைய காரியங்கள் அது ஒன்றோடு ஒன்று என்ன செய்து இணைந்து போகிறது நம்ம பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தை நேசித்தார், தாவீதை நேசிக்கிறார். தாவீதை நேசித்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் அருமையாக வர வேண்டும் என்பதற்காக அநேக இன்னல்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வழியாக அவன் கடந்து போக வேண்டியதும் அவசியமாக இருந்தது. உதாரணத்துக்கு அவன் கடந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஆரம்ப நாட்களே தகப்பனால அவன் புறக்கணிக்கப்படுகிறான், சகோதரனால புறக்கணிக்கப்படுகிறான், ராஜாவால புறக்கணிக்கப்படுகிறான், அநேகரால புறக்கணிப்பட்டு அவன் ஓடிக்கொண்டே வனாந்திரத்தில் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அநேக வனாந்திரங்களுக்கு தள்ளி போய்கொண்டே இருக்கிறான். எங்கேதிக்கு வந்த பொழுது அவன் நினைச்சுகிறான், சற்று அவன் உயிர் என்ன செய்து தப்பப்படுகிறது. ஆனாலும் தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டு தேவனுக்காக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த 3 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 3:8 சொல்லுகிறது, அப்பனே இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகி என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றப்படுத்துவதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் தலையா என்று அவன் கேட்கிறான். சில பிரச்சனைகள் நடக்கிறது. சவுலுடைய மகன் இஸ்போசேத்துக்கும் அப்னேருக்கும் சில காரியங்கள் என்ன செய்யறதுன்னா நடக்கிறது. இது தாவீதுக்கு சாதகமா என்ன செய்கிறது? மாறுகிறது.
தாவீது யூதாவுக்கு ராஜாவான பிறகும் சவுல் இறந்த பிறகும் இரு பிரிவிற்கும் நிறைய போர் என்ன செஞ்சுட்டு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் தேவன் தாவீதை விருத்தி அடக்கிக் கொண்டே இருந்தார். தேவன் தாவீதை நேசித்தார். தேவன் தாவீதை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். இந்த பலப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிரிகள் வந்து கொண்டே இருந்தார்கள், எதிரியை நெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எதிரிகளை கொண்டு எதிரிகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? முறியடிக்க வைத்தார். தாவீது ஒன்றுமே செய்யல, ஆனால் தேவனுக்கு உண்மையா இருந்தார், அவ்வளவுதான். இந்த அப்னேரும் சவுலின் மகனாகி இஸ்போசேத்துக்கும் நீங்க பார்க்கும்பீங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ளேயே சில பிரிவினைகளை கர்த்தரே இணைக்கிறார், அதை அனுமதிக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் காணப்படுகிறது. அதனால தாவீதுக்கு தான் பெரிய ஜெயம் என்ன செய்கிறது உண்டாகிறது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. யோவாபு பார்க்கலாம், அவன் என்ன செய்கிறானா, நாம் மன்னிந்து போகிறான். 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோவாபு அப்னேரை என்ன செய்கிறான், கொன்று போடுகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 4:7 சொல்லுகிறது, இஸ்போசேத்தும் என்ன செய்கிறான், அவன் மடிந்து போகிறான். ஆனால் இவன் எல்லாவற்றிலும் தாவீதுக்கு எந்த பங்கும் இல்லை. அவனுடைய கை சுத்தமாக இருக்கிறது. ஏன் சுத்தமா இருக்கு அப்படின்னா, இதையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அவனுக்கு உபத்திரம் வந்துகிட்டே தான் இருக்குது, நெருக்கங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அவன் பலப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அவனா சுயமாய் செய்யாது, தேவன் செய்யும் வரை அமைதியாய் காத்து கொண்டிருந்தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். யோவாபு தாவீதுக்காக நலமான காரியத்தை செஞ்சாலும் யோவாபனுடைய காரியத்தில் அவன் உடன்படாதபடி அவன் துக்கம் அனுசரித்தான் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாடு முழு புத்தகத்திலுமே ஒரு ஃபியூனரலை, அதுக்கப்புறம் இந்த ஒரு துக்கம் அனுசரிக்கிறத ரொம்ப விலாவரியாய் போடப்பட்டது. இந்த பார்க்கும் பொழுது இந்த யோவாபு அப்னேரு அவன் கொல்லும் பொழுதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்போசேத் அவன் மரணமடையும் பொழுதும் தாவீது அவ்வளவாய் துக்கித்து அவன் நினைச்சுவான், அழுவான் என்று பார்க்க முடிகிறது. ஏன் செய்கிறான்? அவனுடைய கை சுத்தமா இருக்கிறது. ஜனங்களும் காண்கிறார்கள். ஜனங்கள், முதலாவது யூத ஜனங்கள் மாத்திரம்தான் ராஜாவாக அவனை ஏற்படுத்தி வைத்தாலும், பின்பு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து அவனிடத்தில் என்ன செய்கிறார்கள், சேருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான், அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் எதுக்காக பண்ணினாரோ அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய பார்வையில் அவன் அருமையா இருக்கிறான், ஒரு குற்றமும் செய்யல. ஒரு இடத்துல வரும் பொழுது தாவீதினுடைய ஓரத்தை அவன் அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் அடித்துக் கொள்ளுவான். ஐயோ, தேவன் அபிஷேகம் பண்ணினுடைய மேல் கையை நான் போட்டு விட்டேனே என்று சொல்லி. ஒரு முறை அவன் அருகிலே செல்லும் பொழுது அப்னேர் இருப்பான். ஆனால் அவன் ராஜாவை ஒன்றும் செய்யாதபடி அவன் வந்து விடுவான். காரணம் என்ன? நான் அபிஷேகம் பண்ணின மேல் கையை நான் போட மாட்டேன் என்று சொல்லி அவ்வளவு கர்த்தரைக்காக பயந்து இருக்கிறவனாய் காணப்படுகிறான். சவுலும் யோனத்தானும் கொன்று அவர்கள் இறந்து போனார்கள் என்ற செய்தி வந்த பொழுது அவன் சந்தோஷப்படல. மாறாக அந்த செய்தியை கொண்டு வந்து அதை திருத்தி சொன்னதால் அந்த மனுஷனை அவனுடைய வாய்க்கு தக்க அவனை கொன்று போட்டான். அதன் மேல அவன் சந்தோஷப்படல, மாறாக துக்கிட்டு அழுதான். எங்கிருந்து இந்த இருதயம் வருது? இதே சவுல் தான் அவனுக்கு அநேக துரோகங்கள் பண்ணான். அவன் கொடுக்கிறேன் என்று சொன்னதான தன் மகளை அவன் கொடுக்காமல் இன்னொரு காரியத்தை செய்து வைத்தான். அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள். ஒவ்வொரு முறை அவன் கடந்து போக ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது விரட்டி கொண்டே போகிறான். ஆனாலும் அவன் இருதயம் எல்லாம் தேவனுக்கு முன்பதாகவே இருந்தபடினாலே, தேவனே சார்ந்தபடினாலே தேவனுடைய பார்வையில் அவன் கனம் பெற்றான். தாவீது இஸ் a precious stone like a diamond. நீங்களும் நானும் அப்படிதானே இருக்க கர்த்தர் விரும்புகிறாரு. உங்களுக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பதான ஒரு காரியம் உங்களுக்கு வேணும். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவது இல்லை. காரணம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்றதான முழக்கத்தை தாவீது சொல்வதை போல நீங்கள் நானும் சொல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், என் பார்வைக்கு நீ அருமையானபடினால் என்னிடத்துல நீ கனம் பெற்றாய், நான் உன்னை நேசித்தேன். அது ரொம்ப முக்கியம். சர்வ வல்லமையோடு உங்களை நேசிக்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் மூலமாக உங்களை என்னையும் சபையை அவர் மனவாட்டியாக்கிக் கொள்கிறார். என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சந்தோஷம்! இதை விட ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் உண்டோ? கர்த்தர் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரே. தாவீதை பார்க்கிறோம், அப்படி இவ்வளவாக 40 வருஷம் என்ன செய்கிறான், ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ஆனாலும் அப்பொழுதும் கடைசி நேரம் வரைக்கும் அவனுக்கு ஹியூமிலியேஷன் இருந்துச்சு. அவனை எல்லாரும் தள்ளினார்கள், ஒதுக்கினார்கள். 5:6 சொல்லுகிறது, 2 சாமுவேல் 5:6 சொல்லுகிறது, தேசத்திலே குடியிருக்கிறதான எபிசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன்
மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு ஏளனமா சொல்றான் பாருங்க. உன்னை தடுக்கிறதுக்கு சப்பானிகள் போதுமியா, குருடர்கள் போதும், உன்னால இதுக்குள்ள கால் வைக்க முடியாது. ஆனா 7ஆம் வசனம், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். காரணம், அவர் உங்களை நேசிக்கிறபடினார், அவர் தாவீதை நேசித்தபடினார், அவர் தாவீதை பார்க்கும் பொழுது அவர் தாவீது கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்றவனாக இருந்தபடினார், அருமையா இருந்தபடினாலே, அவர் நேசித்தபடினாலே, தாவீது தன் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடினாலே சொன்னதை நிறைவேற்றினார். உங்களுக்கும் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா அங்கேயும் பார்க்கலாம், 2 சாமுவேல் 5:6 கூட கூடாதுதான் வருது. 1 சாமுவேல் 17:33 பார்த்தாலும் அங்கேயும் சவுல் சொல்லுவான், தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, இளைஞனா இருக்கிற அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், எப்பொழுது ரிஜெக்ஷன். டோன்ட் வரி அபவுட் தி ரிஜெக்ஷன். உங்களை குறித்து உங்களை மனமுடிவு ஆக்கிறதான உங்களுடைய சுற்றிக்கிறதான எல்லா ஏளனமான காரியங்கள், இப்படியே மனிதர்கள் என்னை மேற்கொள்ளணும்னே நினைக்கிறார்களே, இப்படியே என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நினைக்கிறாங்களே, இதை குறித்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. காரணம், தாவீது கடைசி அவன் ராஜாவான பிறகும் போய் அந்த சீயோனை பிடிக்க வரைக்கும் அவனுக்கு ரொம்ப பெரியதான எதிர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது, அவமானம் இருந்து கொண்டே இருந்தது. அவனை சொன்னாங்க, உன்னை தடுக்கிறதுக்கு நாங்க வர வேண்டாயா, சப்பானின் குருடர்களை போது உன்னை தடுத்துடலாம், அவ்வளவு ஏளனமாய் சொன்னார்கள். கோலியாத்தை ஜெயித்தவன், வேதம் சொல்லுகிறது, அவனை முறைமுறையாய் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இவ்வளவாய் பெரிய காரியங்களை எல்லாம் செய்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவான பிறகும் அவனுக்கு ஒரு இல்சொல் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, உங்களுக்கு ஒரு முள் வந்துகிட்டே இருக்குதா, சோர்ந்து போவாதீங்க, அது நல்லது என்று பாருங்க. அதனாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். யாரு இகழ்ந்து பேசினார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தின்படி அது தாவீதின் நகரமாய் கர்த்தர் அவனுக்கு மாற்றி கொடுத்தார். எந்த இடத்துல அவனுக்கு அவமானம் வந்துச்சோ அந்த இடத்தையே அவன் பேருக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். இன்று வரைக்கும் இட் இஸ் கால்ட் தி சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அவமானம் இல்லாமல், நிந்தை இல்லாமல், உலகத்துல பெரிய காரியங்களை, கனமான காரியங்களை கனமான ஒரு இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனாலும் அவர் போன பாதையிலே நாமும் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது போனதான பாதையிலே கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், தாவீதின் வேறானவரும் அப்படியே கடந்து போனார். அவர்கள் விட்டு போனதான சில பகுதியை நாமும் முடிக்க வேண்டியது, சபை முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறபடினாலே சரித்திரம் சொல்லுகிறது, சபை தன் உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போனதை பார்க்க முடிகிறது. ஆம், ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் சபையை அவர் கைவிடவில்லை. இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விட்டு விலவதும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. மீண்டுமாக ஏசாயா 43:4 வாசிக்கும் பொழுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். தாவீதை சிநேகித்தார், உங்களையும் சிநேகிக்கிறார். இன்னொரு கேள்வி வருகிறது, நான் திரும்பி என் தேவனை நேசிக்கிறேனா, நான் என் தேவனை நான் சிநேகிக்கிறேனா? எப்படி வெளிப்படுத்த முடியும்? தாவீது எல்லாவற்றுக்கும் முன்பதாக கர்த்தர் முன்பதாக பரிசுத்தமாய் காணப்பட்டான், கைகளை பரிசுத்தமாய் வைத்துக் விட்டான். ஊரியாவின் காரியத்தை தவிர கர்த்தர் அதற்கேற்ற காரியத்தை அவன் செய்து முடித்தார். நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருப்பீர்களோ? எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதமாய் வந்தாலும் சவுல் மேல் அவன் கைப்படல, நீங்களும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இதோ ஒரு காலம் வருகிறது, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற சீயோனை நீங்கள் மேற்கொண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி உங்கள் மூலமாக தேவராஜ்யம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.